வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். மோடி அரசின் முதல் பட்ஜெட் ஜூலை 10ஆம் தேதி தாக்கல். பார்லிமென்ட் கூட்டத்தொடர் ஜூலை 7இல் துவக்கம். 8ஆம் தேதி ரயில்வே பட்ஜெட். பொறியியல் சேர்க்கைக்கான விளையாட்டு பிரிவு கலந்தாய்வு துவக்கம். பொது பிரிவினருக்கு ஜூன் 27இல் கலந்தாய்வு. ஜம்மு காஷ்மீரில் லஷ்கர் இ தைபா பயங்கரவாதிகள் சுட்டுக் கொலை. விடிய விடிய நடந்த சண்டையில் பொதுமக்களுக்கு ஆபத்தின்றி பாதுகாப்பு படையினர் அதிரடி. விரிவான செய்திகள். பார்லிமென்ட் பட்ஜெட் கூட்டத்தொடர் வரும் ஜூலை 7ஆம் தேதி துவங்குகிறது. 8ஆம் தேதி ரயில்வே பட்ஜெட்டும் 10ஆம் தேதி பொது பட்ஜெட்டும் தாக்கல் செய்யப்படுகிறது. இந்தியாவின் 16வது லோக்சபாவின் முதலாவது கூட்டத்தொடர் ஜூன் 4ஆம் தேதி துவங்கியது. புதிய எம்பிக்கள் பதவியேற்பு, லோக்சபா சபாநாயகர் தேர்வு, பார்லிமென்ட் கூட்டத்தில் ஜனாதிபதி உரை, ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீது விவாதம் ஆகியவற்றுடன் அந்த கூட்டத்தொடர் ஜூன் 11ஆம் தேதி நிறைவுற்றது. நரேந்திர மோடி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைந்த பிறகு முதலாவது பட்ஜெட் கூட்டத்தொடர் ஜூலை 7ஆம் தேதி துவங்கி ஆகஸ்ட் 14ஆம் தேதி வரையில் நடக்கிறது. 8ஆம் தேதி அன்று லோக்சபாவில் மோடி அரசின் முதலாவது ரயில்வே பட்ஜெட்டை ரயில்வே அமைச்சர் சதானந்த கவுடா தாக்கல் செய்கிறார். 9ஆம் தேதி பொருளாதார ஆய்வறிக்கை தாக்கல் செய்யப்படுகிறது. 10ஆம் தேதி அன்று பொது பட்ஜெட்டை நிதி அமைச்சர் அருண் ஜேட்லி பார்லிமென்டில் தாக்கல் செய்கிறார். இதற்கான முடிவுகள் பார்லிமென்ட் விவகாரத்துக்கான அமைச்சரவை குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்டது. மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு விலைவாசியை கட்டுப்படுத்தும் என்ற உச்சகட்ட எதிர்பார்ப்பு மக்களிடையே இருந்த நிலையில் ரயில் கட்டணத்தை 14.2% கூட்டியது பல்வேறு தரப்பிலும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சூழலில் கூடும் பட்ஜெட் கூட்டத்தொடர் பரபரப்புக்கு பஞ்சமின்றி இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பொறியியல் படிப்பில் சேர்வதற்கான விளையாட்டு பிரிவு மாணவர்களுக்கு கலந்தாய்வு திங்களன்று துவங்கியது. பொது பிரிவினருக்கு வரும் 27ஆம் தேதி நடக்கிறது. தமிழகத்தில் உள்ள பொறியியல் கல்லூரிகளில் 2014-2015 கல்வியாண்டில் பிஇ, பிடெக் படிப்பில் சேர்வதற்கு விளையாட்டு பிரிவு மாணவர்களுக்கான கலந்தாய்வு திங்களன்று துவங்கியது. காலை 9 மணிக்கு அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் நடந்த கலந்தாய்வில் முதல் இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கான சேர்க்கை சான்றிதழை அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் ராஜாராம் வழங்கினார். 23 மற்றும் 24 2 நாட்கள் ஸ்போர்ட்ஸ் கவுன்சிலிங் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. டோட்டல் 500 சீட்ஸ் உள்ளது. அதற்கு 2 நாட்கள் நடைபெறும். நாங்கள் அனைத்து ஏற்பாடுகளும் செஞ்சிருக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், சேஃப்டி பர்பஸுக்கு போலீஸ் பர்சனல், வாட்டர் சப்ளை, ட்ரிங்கிங் வாட்டர் அண்ட் ஃபுட், ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் மற்றும் வாலண்டியர்ஸ், சானிட்டரி கிளீனிங் எல்லா ஒர்க்கும் அனைத்து ஏற்பாடும் பண்ணியிருக்கோம். விளையாட்டு பிரிவின் மூலம் கலந்தாய்வில் முன்னுரிமை பெற்றது மகிழ்ச்சி அளிப்பதாக சேர்க்கை சான்றிதழை பெற்ற மாணவ மாணவியர் தெரிவித்தனர். 12th ஸ்டாண்டர்ட்ல 1077 மார்க்ஸ் செக்யூர் பண்ணேன். நான் குட் ஷெப்பர்ட் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல படித்தேன். நான் ஸ்போர்ட்ஸ் கோட்டால ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்கேன். அண்ணா யூனிவர்சிட்டி சிஜி கேம்பஸ்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணியிருக்கேன். நான் ஸ்விம்மிங்ல இருக்கேன். கடந்த 4 இயர்ஸாக நேஷனல் மெடல் வச்சிருக்கேன். அதனால் 12th முடிச்சோன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டானால ஈஸியாக எனக்கு சிஜி கேம்பஸ் கிடச்சிருக்கு. சிஜியில் EEE எடுத்திருக்கேன். நான் படித்த ஸ்கூல் சேலமில் லிட்டில் ஃப்ளவர் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில். நான் பாலகிருஷ்ணா மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் படித்தேன். வடக்கங்குளம், திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட். நான் இசி டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன். நேஷனல் கோல்டு மெடலிஸ்ட் 100 மீட்டர்ஸில். மதுரை தியாகராஜாவில் எனக்கு சீட் கிடச்சிருக்கு. நான் அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்போர்ட்ஸ் கவுன்சிலிங்காக வந்திருக்கேன். என்னோட ஸ்போர்ட்ஸ் ரேங்க் 2. நான் செஸ் பிளேயர். நான் என்னோட அச்சீவ்மெண்ட் பெஸ்ட் அச்சீவ்மெண்ட் 2012 நேஷனல் சீனியர் சாம்பியன் ஆன ஆனந்தோட ரெக்கார்டை பிரேக் பண்ணியிருந்தேன். அதை என்னோட நேஷனல் ரெக்கார்டை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த கவுன்சிலிங் படி பார்த்தா என்னோட மார்க் 725 வருது. 1 இயர் நான் என்னோட சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ண முடியல. இருந்தாலும் பட் எனக்கு செகண்ட் ரேங்க் வந்திருக்கு. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். நான் ஐ எம் ஃப்ரம் சென்னை தான். ஸோ அதனால் எனக்கு அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ் தான் ரொம்ப பக்கமாக இருக்கும். ஸோ அதனால் நான் கிண்டி கேம்பஸ் தான் சூஸ் பண்ணேன். அதில் எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் தான் எடுத்திருக்கேன். கடந்த கல்வியாண்டு போலவே விளையாட்டு பிரிவுக்கு இந்த கல்வியாண்டும் 500 இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இந்த இடங்களுக்கு 4800 பேர் விண்ணப்பம் செய்திருந்தனர். இதில் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு பின் கலந்தாய்வில் பங்கு கொள்ள அழைப்பு கடிதம் 890 மாணவர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. முதல் நாளன்று 430 மாணவ மாணவிகள் கலந்தாய்விற்கு அழைக்கப்பட்டனர். 2ஆம் நாளான செவ்வாய்க்கிழமையன்று 460 மாணவர்கள் கலந்தாய்வில் பங்கு கொள்கின்றனர். ஜூன் 25ஆம் தேதி மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கும் ஜூன் 27ஆம் தேதி பொதுப்பிரிவு மாணவர்களுக்கும் கலந்தாய்வு நடக்கிறது.
ஜம்மு காஷ்மீரில் ஞாயிறு மாலை துவங்கி விடிய விடிய நடந்த சண்டையில் லஷ்கர் இ தொய்பா பயங்கரவாதிகள் இருவரை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர். ஜம்மு காஷ்மீர் மாநில தலைநகர் ஸ்ரீநகரிலிருந்து 55 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சோபோர் பகுதியில் பிரிவினைவாதி ஒருவரின் வீட்டில் 2 பயங்கரவாதிகள் பதுங்கியிருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் ராணுவத்தினர், மத்திய ரிசர்வ் போலீஸ் பாதுகாப்பு படையினர், காஷ்மீர் போலீசார் அடங்கிய கூட்டுப்படையினர் சோபோரில் உள்ள கிராண்ட் ஷிவன் காலனியில் உள்ள அந்த வீட்டை ஞாயிறன்று மாலை 6 மணி வாக்கில் சுற்றிச் சூழ்ந்தனர். பயங்கரவாதிகள் சரணடைய மறுத்ததால் இருதரப்புக்கும் துவங்கிய துப்பாக்கிச் சண்டை நீண்ட நேரத்துக்கு நீடித்தது. அக்கம் பக்கத்து வீடுகளில் வசிப்பவர்களுக்கு எவ்வித ஆபத்தும் ஏற்படாதவாறு பாதுகாப்பு படையினர் சர்வ ஜாக்கிரதையுடன் தாக்குதல் நடவடிக்கையை மேற்கொண்டனர். திங்களன்று அதிகாலையிலும் துப்பாக்கிச் சண்டை தொடர்ந்தது. பல மணி நேரத்துக்கு நீடித்த சண்டையில் 2 பயங்கரவாதிகளும் கொல்லப்பட்டனர். அவர்களின் துப்பாக்கிகளை பாதுகாப்பு படையினர் கைப்பற்றினர். கொல்லப்பட்ட பயங்கரவாதிகள் மெஹ்மூத் பாய் என்ற ஹுரைரா, ஜாவேத் அகமது மாட்டு என்று அடையாளம் காணப்பட்டுள்ளது. இதில் மெஹ்மூத் பாய் லஷ்கர் இ தொய்பா பயங்கரவாத இயக்கத்தின் வட மற்றும் மத்திய காஷ்மீர் கமாண்டராக செயல்பட்டு வந்தான். ஜாவேத் சோபோரைச் சேர்ந்தவன் ஆவான். காஷ்மீரில் பல்வேறு தாக்குதல் சம்பவங்களின் பின்னணியில் இருந்த மெஹ்மூத் பாய் ஹுரைரா கொல்லப்பட்டது லஷ்கர் இ தொய்பாவுக்கு பெருத்த பின்னடைவாக அமைந்துள்ளதாக பாதுகாப்பு படையினர் தெரிவித்தனர். உத்தரப்பிரதேசத்தில் 7 வயது சிறுமியை 3 ஆசாமிகள் சேர்ந்து பாலியல் கொடுமைக்கு உட்படுத்திய சம்பவம் மற்றொரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பெண்கள் வயது வித்தியாசமின்றி பாலியல் கொடுமைக்கு ஆளாக்கப்படுவது தொடர்கதையாக நடந்து வருகிறது. இந்த வரிசையில் கடைசியாக சேர்ந்திருப்பது 7 வயதை நிரம்பிய சிறுமி. முசாஃபர் நகர் மாவட்டத்தைச் சேர்ந்த அந்த சிறுமி மலம் கழிப்பதற்காக ஞாயிறன்று வெளியில் சென்றாள். அப்போது 3 வாலிபர்கள் அந்த சிறுமியை புதர் பகுதிக்கு தூக்கிச் சென்று கற்பழித்துவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். மிகுந்த ரத்தப்போக்குடன் வயல்வெளியில் சிறுமியை கண்ட குடும்பத்தினர் போலீசுக்கு தகவல் தெரிவித்தனர். இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து ஒரு ஆசாமியை கைது செய்தனர். மேலும் 2 காம கொடூரர்களை தேடி வருகின்றனர். कितने लोग थे जिन्होंने? 3 लोग थे जी। अच्छा। जिनमें एक तो गिरफ्तार हो गया था, हमने पुलिस को दे दिया वो तो, और पुलिस भी इतनी जी गांव में जैसे पता करा हमने लोगों को, जिम्मेदार लोगों को, तो पुलिस पे फोन करवा तो 2-2.5 घंटे के बाद आई पुलिस भी। अच्छा। गाँव थाने में जिस टाइम पे लेकर आए मगर चिट काटो तो चिट काटने को भी इनकार कर दिया। क्या लगा तुम्हारा काम नहीं है, ये हमारा काम है। बच्ची की हालत कैसी है? बच्ची की हालत सीरियस है, गमगुस थे जी बच्चे। முசாஃபர் நகர் மாவட்ட மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ள சிறுமிக்கு தீவிர சிகிச்சை அளித்த போதும் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது. போலீசார் உடனடியாக வழக்கு பதிவு செய்யாததோடு சிறுமியை மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதையும் தாமதப்படுத்தியதாக அவளது குடும்பத்தினர் குற்றம் சாட்டினர். மத்திய அரசு உயர்த்தியுள்ள ரயில் கட்டணத்தை உடனடியாக குறைக்க வேண்டும் என்று முன்னாள் மத்திய அமைச்சர் வாசன் கோரிக்கை விடுத்துள்ளார். தாழ்த்தப்பட்டோர் தேசிய ஆணைய உறுப்பினர் லதா பிரியகுமாரின் 1ஆம் ஆண்டு நினைவு அஞ்சலி கூட்டம் தமிழக காங்கிரஸ் தலைமை அலுவலகமான சத்தியமூர்த்தி பவனில் திங்களன்று அனுசரிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் மத்திய அமைச்சர் வாசன் கலந்து கொண்டு பேசியபோது, தற்போதைய மத்திய அரசு 1 மாதத்திலேயே மக்களின் தேவைகளை அறியாமல் செயல்படுகிறது என்றும், ராஜபக்சேவுக்கு ரத்தின கம்பளத்தை விரித்து வரவேற்று மீனவர்களுக்கு அநீதியை இழைக்கிறது என்றும் இந்தியை திணிக்க முற்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய வாசன், மத்திய அரசு உயர்த்தியுள்ள ரயில் கட்டணத்தை உடனடியாக குறைக்க வேண்டும் என்றார். ஆட்சிக்கு வந்த 1 மாத காலத்திலேயே தங்களுடைய உண்மை முகத்தை பாரதிய ஜனதா கட்சி வெளிப்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக ஏழை எளிய சாதாரண நடுத்தர மக்களுடைய கவலையை கூட சிந்திக்காமல் கடுமையான முறையிலே 14% ரயில் கட்டணத்தை அவர்கள் உயர்த்தியிருப்பது இந்தியாவிலே எத்தரப்பு மக்களும் அவர்களை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. உடனடியாக பாரதிய ஜனதா கட்சி ரயில் கட்டணத்தை குறைத்து சாதாரண மக்களுடைய சுமையை அவர்கள் குறைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இந்நிகழ்ச்சியில் தமிழக காங்கிரஸ் தலைவர் ஞானதேசிகன், முன்னாள் தலைவர் EVKS இளங்கோவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ரயில் கட்டண உயர்வை கண்டித்து வரும் 27ஆம் தேதி தமிழகம் முழுவதும் காங்கிரஸ் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது.
இலங்கைக்கு படகு மூலம் கடத்த முயன்ற 30 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கஞ்சாவை போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் பறிமுதல் செய்து ஒருவரை கைது செய்துள்ளனர். இலங்கைக்கு படகு மூலம் கஞ்சா கடத்த இருப்பதாக ராமநாதபுரம் ஒருங்கிணைந்த குற்ற நுண்ணறிவு பிரிவு போலீசாருக்கு தகவல் வந்தது. இதையடுத்து பாம்பன், தங்கச்சிமடம் உள்ளிட்ட கடலோர பகுதிகளில் போலீசார் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது சந்தேகத்திற்கு இடமான முறையில் சுற்றித் திரிந்த ஒரு நபரை பிடித்து போலீசார் விசாரித்தனர். அப்போது அப்பகுதியில் உள்ள தென்னந்தோப்பில் கஞ்சாவை மறைத்து வைத்திருந்தது தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து அங்கிருந்த கஞ்சாவை போலீசார் பறிமுதல் செய்தனர். 36 கிலோ எடையுள்ள 30 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் ராமேஸ்வரம் நடராஜபுரத்தைச் சேர்ந்த நம்புராஜன் என்பவரை கைது செய்தனர். சமீப காலமாக தனுஷ்கோடி, பாம்பன், சாயல்குடி, தொண்டி, உப்பூர், கீழக்கரை கடலோர பகுதிகளில் தங்கம், போதைப் பொருட்கள் கடத்தப்படுவது தொடர்கதையாகிவிட்டது. போலீசாருக்கு வழங்கப்பட்டுள்ள அதிநவீன விரைவு படகுகள் பல்வேறு காரணங்களால் பயன்படுத்த முடியாமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் கடத்தல் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். வரும் ஆகஸ்ட் 25ஆம் தேதி டாஸ்மாக் கடைகளை எதிர்த்து மாவட்ட கலெக்டர் அலுவலகம் முன் ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக சட்ட பஞ்சாயத்து இயக்கம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த கோரி 32 மாவட்ட மது ஒழிப்பு ஆர்வலர்கள் திருச்சியில் மதுவுக்கு எதிரான மாநில கூட்டத்தை நடத்தினர். மதுவை எதிர்ப்பவர்கள் பல்வேறு குழுக்களாக தனித்தனியாக செயல்படுவது குறித்து ஆலோசித்தவர்கள் அனைவரும் ஒன்று கூடி போராட முடிவெடுத்தனர். இதன்படி வரும் ஆகஸ்ட் 25ஆம் தேதி தமிழகம் முழுவதும் மாவட்ட கலெக்டர் அலுவலகம் முன் போராட்டம் நடத்தப்போவதாக அறிவித்தனர். 2003 நாளில் 3600 கோடியாக இருந்த டாஸ்மாக் மூலம் கிடைத்த வருவாய் தற்போது 2013இல் 26000 கோடியாக அதிகரித்துள்ளது. வருகிற ஆகஸ்ட் 25ஆம் தேதியன்று தமிழகம் முழுவதும் இதுபோல அரசாங்கம் சட்டத்தை மீறி நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கும் கடைகளுக்கு எதிராக அதை மூடக்கோரி போராட்டங்கள் நடத்த உள்ளோம். பள்ளி, கல்லூரி, வழிபாட்டு தலங்கள் அருகே மதுபான கடை வைத்திருப்பதற்கு இக்கூட்டம் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. திருவாரூர் அருகே லாரி மீது கார் மோதியதில் கல்லூரி பேராசிரியர் உட்பட 3 பேர் பலியாயினர். திருச்சியைச் சேர்ந்த பேராசிரியர் லெஸ்லி தியாககுமார் தனது மனைவி டெய்சி, மாமியார் ரிஜ்னா பேகம், மகன் தாமஸுடன் வேளாங்கண்ணி சென்றுவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். திருவாரூர் தேசிய நெடுஞ்சாலையில் கார் வந்து கொண்டிருந்த போது எதிரே வந்த லாரி மீது நேருக்கு நேர் மோதியது. இதில் பேராசிரியரும் அவரது மனைவியும் சம்பவ இடத்திலேயே பலியாயினர். மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் ரிஜ்னா பேகமும் இறந்தார். சிறுவன் தாமஸ் படுகாயத்துடன் சிகிச்சை பெற்று வருகிறான். இதுமாதிரி டம்முன்னு சவுண்டு கேட்டுச்சு. அதெல்லாம் வந்தோம், பார்த்தா ஆக்சிடென்ட். ஒரு ஆம்னி காரும் ஒரு லாரியும் ஆக்சிடென்ட். 12 பேர் ஃபாட் அவுட். 2 பேர் ஜிஹெச்சுக்கு திருவாரூர் மருத்துவமனைக்கு அனுப்பியிருக்கோம். 4 வழிச்சாலை வரதான் சொல்லியிருந்தாங்க, இன்னும் எதுவும் நடவடிக்கை எடுக்கல. இப்போ 2 டம்முன்னு சவுண்டு கூடாது பார்த்தா ஒரு ஆக்சிடென்ட், லாரியும் ஒரு காரும் மோதி 2 பேர் ஃபாட் அவுட், 2 பேர் ஆஸ்பத்திரி ஜிஹெச்சுக்கு அனுப்பியிருக்காங்க. திருச்சி அரசு கல்லூரியில் லெஸ்லி பேராசிரியராக பணியாற்றி வந்தார். அவரது மனைவியும் கல்லூரி பேராசிரியையாக பணியாற்றியவர். வேளாங்கண்ணி சென்று திரும்பிய குடும்பம் விபத்தில் பலியானது தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஐரோப்பிய நாடுகள் வெற்றிலை ஏற்றுமதிக்கு தடை விதித்துள்ளதை நீக்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவிரி படுகை வெற்றிலை விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். திருச்சி, தஞ்சை, கரூர் உட்பட காவிரி படுகை பகுதிகளில் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் வெற்றிலை சாகுபடி நடந்து வருகிறது. இங்கு உற்பத்தியாகும் வெற்றிலை இந்தியா மட்டுமின்றி வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இந்நிலையில் ஐரோப்பிய நாடுகள் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் வெற்றிலைக்கு தடை விதித்துள்ளது. இதனால் வெற்றிலை விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் தஞ்சை மாவட்ட வெற்றிலை விவசாயிகள் ஐரோப்பிய நாடுகள் விதித்த தடையை நீக்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க கோரி வெற்றிலை கொடியுடன் வந்து மாவட்ட கலெக்டர் சுப்பையனிடம் மனு அளித்தனர். இந்த மூலிகை பயிரான வெற்றிலையை ஐரோப்பிய நாடுகள் தடை செய்திருப்பது மிகுந்த எங்களுடைய வேதனைக்குரியதாக இருக்கிறது விவசாயிகளுக்கு. காரணம், இந்தியாவில் கங்கையிலும் கங்கை கரையிலும் காவிரி கரையிலும் வெற்றிலை சாகுபடி நடைபெற்று வருகிறது. இவ்வாறான சூழ்நிலையில் 99% இயற்கை வழியில் விவசாயம் செய்து கொண்ட வெற்றிலை சாகுபடியை ஐரோப்பிய நாடுகள் தடை செய்திருப்பது மிகுந்த கண்டனத்துக்குரியது. மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் இதில் தலையிட்டு இந்த எங்களுடைய தடையை மத்திய அரசிடம் எடுத்துச் சொல்லி எங்கள் உணர்வுபூர்வமான பிரச்சனைகளை தீர்க்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். மருத்துவ தன்மை கொண்ட வெற்றிலை சாகுபடியை பாதுகாக்க மத்திய, மாநில அரசுகள் முன்வர வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். தங்கத்தின் விலையில் திங்கட்கிழமையன்று ஒரு சவரனுக்கு 56 ரூபாய் குறைந்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 21,432 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,679 ரூபாயாக இருந்தது.
வெள்ளி 1 கிராமுக்கு 20 காசுகள் குறைந்து 48 ரூபாய் 30 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 45,140 ரூபாயாக இருந்தது. 2 கார்கள் மீது கால்களை அகற்றி 5 நிமிடங்களுக்கு மேல் அமர்ந்து திருச்சி இளைஞர் சாதனை புரிந்துள்ளார். திருச்சி மலைக்கோட்டையைச் சேர்ந்தவர் டிராகன் ஜெட்லி. கராத்தே ஆசிரியரான இவர் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கராத்தே கும்ஃபு பயிற்சிகளை 11 ஆண்டுகளாக கற்றுக் கொடுத்து வருகிறார். இந்நிலையில் திருச்சி அண்ணா சிலை அருகே 2 வேன்களுக்கு மேல் ஏறி 2 கால்களையும் நேராக அகற்றி 5 நிமிடங்கள் 22 நொடிகள் அமர்ந்து இந்திய புக் ஆஃப் ரெக்கார்ட் சாதனை முயற்சியில் ஈடுபட்டார். இதற்கு முன் 50 முறை தேசிய உலக சாதனை நிகழ்த்தி சான்றிதழ் பெற்றுள்ள டிராகன் ஜெட்லி காவல்துறை அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் முன்னிலையில் இந்த சாதனையை நிகழ்த்தினார். இந்தியாவில திருச்சியில தமிழ்நாட்டில் 2 கார் மேல ஸ்டெச் புதிய கின்னஸ் உலக சாதனையை 5 நிமிடம் 22 வினாடி செய்து இன்று புதிய கின்னஸ் உலக சாதனை முறியடித்து அதற்கான முக்கிய ஆதாரங்களுடன் லண்டனில் உள்ள கின்னஸ் உலக சாதனை புத்தகத்துக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. இச்சாதனையானது இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸின் குழுவிற்கு பரிந்துரைக்க அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்னதாக இத்தாலியைச் சேர்ந்த ஜெகப்போ என்பவர் 2 கார் மேல் 3 நிமிடங்கள் 48 நொடிகள் செய்ததே தேசிய சாதனையாக இருந்தது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.